வணக்கம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தங்கியிருந்த அறைக்கு வெளியே குவிந்த ஆயிரக்கணக்கான தொண்டர்கள், கட்டுப்படுத்த முடியாமல் திணறி போன காவல்துறையினர். உடனே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் கவனம் ஈர்த்த நிகழ்வு. இதை பத்தின முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 6 மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் தற்போது தமிழ்நாடு அரசியல் களம் சூடுபிடித்து விட்டது. அந்த வகையில் மக்கள் சந்திப்பு, பிரச்சாரம், கூட்டணி வியூகம் என அனைத்து கட்சிகளும் மிகவும் பரபரப்பாக இயங்கிக் கொண்டுள்ளன. அந்த வகையில் தற்போது திமுக சார்பாகவும் தேர்தல் பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் முடுக்கிவிட்டுள்ளார். அதன் ஒரு பகுதியாக வாரத்தில் ஒரு முறையாவது வெளிமாவட்ட சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நேற்றைய தினம் தென்காசி மாவட்டத்திற்கு பல்வேறு கட்சி மற்றும் அரசு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள சென்றிருந்தார். அப்போது ஓய்வெடுப்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் குற்றாலம் சென்ற போது அங்கு நடந்த ஒரு நிகழ்வு அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. அதாவது நேற்று காலை சென்னையிலிருந்து புறப்பட்டு சரியாக 10:30 மணிக்கு தூத்துக்குடி விமான நிலையம் சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அங்கிருந்து சாலை மார்க்கமாக தென்காசி சென்றார். அப்போது தென்காசி செல்லும் வழியில் வழிநெடுகிலும் சாலையின் இருபுறங்களிலும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கூடி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு உற்சாகமான வரவேற்பு கொடுத்தனர். அதன்படி வழக்கம் போல் செல்லும் வழியில் ஆங்காங்கே காரை நிறுத்தி பொதுமக்களிடம் நலம் விசாரித்துவிட்டு சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நேற்று பிற்பகல் ஓய்வெடுப்பதற்காகவும் சில கட்சி நிர்வாகிகளை சந்திப்பதற்காகவும் குற்றாலம் சுற்றுலா மலைக்கு சென்றார். அப்போது யாரும் எதிர்பார்க்காத வகையில் குற்றாலம் சுற்றுலா மலையிலும் ஆயிரக்கணக்கான திமுக தொண்டர்கள் குவிந்துவிட்டனர். மேலும் அதில் ஒரு சில நிர்வாகிகள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை சந்திக்க அனுமதி பெற்றிருந்த நிலையில் அவர்களை மட்டும் போலீசார் உள்ளே அனுமதித்தனர். இருப்பினும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் போலீசாரின் தடுப்புகளையும் மீறி நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் குற்றாலம் சுற்றுலா மலைக்குள் நுழைந்தனர். இதனால் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் காவல்துறையினர் திணறி போயினர். இந்நிலையில் இது குறித்து அறிந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சட்டென சுற்றுலா மலைக்கு வெளியே வந்து தொண்டர்கள் அனைவரையும் கண்டிப்பாக நான் சந்தித்துவிட்டு பேசிவிட்டுதான் செல்வேன் என்றும் அவர்களை பொறுமையாகவும் காவல்துறையினருக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதன்படியே சிறிது நேரத்தில் சுற்றுலா மலைக்கு வெளியே வந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அங்கு கூடியிருந்த தொண்டர்கள் அனைவருக்கும் கை கொடுத்து அவர்களிடம் நலம் விசாரித்துவிட்டு அவர்கள் கொடுத்த பரிசு பொருட்களை இன்முகத்தோடு பெற்றுக்கொண்டார். இதனால் அங்கு கூடியிருந்த தொண்டர்களும் பொதுமக்களும் மிகுந்த மகிழ்ச்சியும் உற்சாகமும் அடைந்தனர். மேலும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் அங்கிருந்த அனைவரையும் நெகிழ்ச்சிக்கு உள்ளாக்கியது. திமுகவின் தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்ற உயரிய உச்சபட்ச பதவிகளில் இருந்தாலும் கூட பொதுவாகவே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பொதுமக்களிடத்திலும் தொண்டர்களிடத்திலும் மிகவும் எளிமையாகவும் சிரித்த முகத்துடனும் அன்பாகவும் பழகக்கூடியவர். அந்த வகையில் நேற்றைய தினம் தென்காசி மாவட்டம் குற்றாலம் சுற்றுலா மலைக்கு வெளியே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை சந்திக்க திடீரென ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் குவிந்த நிலையில் தன்னுடைய ஓய்வையும் கூட பொருட்படுத்தாமல் உடனடியாக சுற்றுலா மலைக்கு வெளியே வந்து அங்கு கூடியிருந்த பொதுமக்களையும் தொண்டர்களையும் சந்தித்து அவர்கள் கொடுத்த பரிசு பொருட்களை இன்முகத்தோடு பெற்றுக்கொண்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.